நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. திங்கள்கிழமை காலையில் நாங்கள் குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோங்க. அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைய இருக்குது. ஆண்டவர் நிறைய கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நிறைய அற்புதமாக நடத்துறாரு. நிறைய பேர் குடும்ப ஜெபம் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்த பிறகு உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம். குடும்ப ஜெபம் ஒழுங்காக பண்ணாமல் இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் குடும்ப ஜெபத்தை ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. பாதுகாப்பு, சுகம், ஆசீர்வாதம், நன்மைகள், கடன் பிரச்சனை மாறி இருக்குது, திருமண காரியம் நடந்திருக்குது, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்குது, குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்குது, பலவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று வர்றீங்க. குடும்ப ஜெபம் பற்றி மோன்சியா சொன்னாங்க. அப்போ நாங்கள் உடனே குடும்பமாக கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் பற்றி மோன்சியா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அப்போது பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சின்ன சின்னதாக வாங்கி அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். குடும்ப ஜெபத்தின் மூலம் எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நான் என்ன வேண்டிக் கொள்கிறேனோ அதுக்கு தகுந்த ஒரு சிட்டிசனுக்கு தகுந்தபடி ஆண்டவருடைய வார்த்தை வர்றதுனால அது எங்களுக்கு தேவைப்படலைன்னா எங்கள் குடும்பத்திற்கு ப்ளஷிங்காக இருக்குது. குடும்பத்து காரியங்களாக எதனாலும் எழுதி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா மோன்லாசரசையா சொல்லுவார். நாங்களும் எங்களோட காரியங்கள்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் தேசத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜெபிச்சது நிமித்தம் வாடகை வீட்டில் இருந்த எங்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு 30 லட்ச ரூபா மதிப்பில் இந்த அழகான சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு. புது கார் தந்திருக்காங்க. செய்திலாம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ நாங்கள் சோர்ந்து போயிருக்கோமோ அப்பப்போ எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறது, உற்சாகத்தை கொடுக்குறது. நீங்கள் குடும்பமாக இருக்கீங்களா, அந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். முக்கியமாக எங்கள் பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே வளருவதற்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. தீங்கு அணுகாதபடி தேவன் பாதுகாப்பார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். டாக்டர் செக் பண்ணி குழந்தை அசைவு இல்லாமல் உள்ளே இறந்துருக்குன்ற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஒரு 8 மாதம் கழிச்சு மறுபடியும் 2வது குழந்தை நின்னுது. திரும்பவும் ஒரு 6 மாசத்துல 3வது நின்னுது போல அபார்ஷன் ஆயிடுச்சு. எங்களுக்கு டெய்லியும் வீட்டில் அழுக, சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. குடும்ப ஜெபமும் பண்ணணும்னு சொல்லி அங்கிள் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் என் கணவரை காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்து குடும்ப ஜெபம்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதனால என்னென்ன நன்மைகள் அவர் சொன்னாரோ அதே நன்மைகள் எங்கள் குடும்பத்திலும் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு ஒரு நாள் அப்படியே கன்சீவ் ஆன மாதிரி எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. அழகான என் பெண் குழந்தைய என் கையில் கொடுத்தாரு. 6-7 வருஷமாக நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். ஆண்டவர் கிருபையில் ஐயா கொடுத்த ஆலோசனையின்படியெல்லாம் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் இப்போ சேர்ந்து வாழுறோம். இப்போ சமாதானத்தோடு இருக்கோம். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமானது. என்ன விசேஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது 200வது நிகழ்ச்சி. 200 வாரங்கள் தொடர்ந்து உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். நம்மெல்லாம் சேர்ந்து குடும்பமாக 200 வாரங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அது இல்லாமல் தனியாக நீங்கள் எல்லா நாளும் ஜெபிக்கிறீங்கள, அப்போ அது தொடர்ந்து நீங்கள் 200 வாரம் ஜெபிச்சு கொண்டு வந்தீங்கன்னா கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 200 வாரம், 200 வாரங்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் இவ்வளோ நாட்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. இந்த ஜெபந்தான் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பும் அருணுமாக இருக்கும். ஜெபிக்க 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 கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் உங்கள் வீட்டில் உண்டாயிருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்களேன்னு சோதித்து பார்த்து எல்லார்த்தையும் வர வைங்க. சேர்ந்து துதித்து பாடி ஜெபிக்கணும். இப்போ முதலாவது ஒரு பாடல் பாட போகிறோம். என்ன பாடல்? 200 நிகழ்ச்சி கடந்து வந்திருக்கிறோம்ல, அது எப்படி? தேவனுடைய கிருபை. அதனால் அவருடைய கிருபையை நினைத்து நம்ம நன்றி சொல்லி பாட போகிறோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே. அவர் தான் தாங்கி நடத்தி வந்தார். அந்த கிருபைக்காக ஸ்தோத்தரித்து நம்ம பாட போகிறோம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்த்தனரே காத்தனரே. கர்த்தரை கருணையினால் துய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரை கருணையினால் துய சேவை செய்ய கிருபையிலே தேவன் கிருபையிலே கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அவருடைய கிருபை எவ்வளோ பெரியதில்லை? தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு தான் கிருபை. நாம் இத்தனை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் கிருபை கொடுத்தாரே. நம்முடைய தகுதியினாலோ அல்ல, நம்முடைய பக்தியினாலோ அல்ல, தேவனுடைய கிருபை. இது என்னுடைய பக்தியோ அல்லது என்னுடைய சக்தியோ சாதித்தது அல்ல, முழுவதும் தேவனுடைய கிருபை. குடும்பங்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு, அந்த தயவு, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 200வது நிகழ்ச்சியில் நீங்களும் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த குடும்ப ஜெபத்தில் பங்கு பெற்று தினந்தோறும் குடும்ப ஜெபம் செய்து கொண்டு வருகிற குடும்பங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாய் வாழ்த்துகிறேன்.
இன்னொரு பாடல் பாட போகிறோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனம் நீரே, கர்த்தரை ஆராதிப்பது மகிழ்ச்சியோட. அதை குறித்த ஒரு பாடல் சேர்ந்து துதித்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே, முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனைக்குரிய ஆண்டவர். ஆராதனை என்பது தேவனை துதித்த மகிழ்வது, அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவது. அப்படி ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இறங்கி வரும் பாருங்க. அப்போ தேவ பிரசன்னத்தினால் நம்முடைய வீடு சூழப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே பாவங்கள், சாபங்கள், சாத்தானுடைய கிரிகள், மந்திரவாதங்கள் நுழையவே முடியாது. அதனால தான் குடும்பமாக செய்வீங்க, பாட்டு பாடுங்க, துதிங்கன்னு சொல்வதற்கு காரணம். ஒரு நாளைக்கு குடும்பமாக ஒரு 20 நிமிஷம் ஆண்டோடைய பாத்தில் உட்கார்ந்து நீங்கள் செய்யக்கூடாதா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தானே, உங்களுடைய பாதுகாப்புக்குத்தானே இந்த ஜெபத்தை செய்ய சொல்லி இருக்கிறார்.
அப்போ இந்த குடும்ப ஆசீர்வாதத்தில், இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெறுவது ரொம்ப சந்தோஷம். இது 200வது நிகழ்ச்சி. அவ்வாறுங்களே வேத புஸ்தகத்திலேருந்து ஆதியாமத்திலேருந்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வரல லேவியராகம் வரைக்கும் தான் வந்திருக்கிறோம். இடையில கிறிஸ்மஸ் சம்பந்தமாக, ஈஸ்டர் சம்பந்தமான அதை பற்றின செய்திகள் சொல்லப்பட்டது. அதனால பாருங்கள், 200 நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கு பெற்று ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 200வது நிகழ்ச்சியிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கிறோம்ல, லேவியராகமம் 23 10வது வசனம் 22வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றார், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அதாவது வயல் நிலத்தில் விளைந்து கதிர் அறுவடை செய்கிறோம்ல, அது வயலில் நெல் விளைத்து அறுவடை செய்தாலும் சரி, கோதுமை விளைவித்து அறுவடை செய்தாலும் சரி, சோளம் போட்டு அறுவடை செய்தாலும் சரி, தென்னை மரம் வைத்து அதன் தேங்காய் பறிப்பு காலமாக இருந்தாலும் சரி, மாமரத்தை வைத்து மாம்பழங்களை பறிக்கிற மாங்காய் பறிக்கிற காலமானாலும் சரி, காய்கறி தோட்டம் போட்டு அந்த காய்கறிகளை அறுவடை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ நமக்கு ஒரு அறுவடை காலம் இருக்குல்ல, ஒரு ஆசீர்வாதம். எங்களுக்கு நிலம்லாம் இல்லைங்க, இப்படி வயல் நிலம்லாம் கிடையாது, அறுவடைலாம் கிடையாதுங்க அப்படின்னா, வேலை இருக்குல்ல, ஒரு வேலை, அதில் வருமானம் வருது, ஒரு தொழில் பிஸ்னஸ், அதில் வருமானம் வருதில்ல. அதாவது நம்ம ஒரு மாதம் முழுவதும் வேலை செய்து சம்பாதித்து நமக்கு வரக்கூடிய அறுவடை, அதை லாபம், ஒரு ஆசீர்வாதம், அதை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது, ஒரு வயல் நிலத்தில் அறுவடை செய்யும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். அப்படியே கதிர்க்கட்டை கொண்டு வந்து களத்துக்கு கொண்டு வந்து அடித்து மணியை தனியாக பிரிப்பாங்கல்ல, அதில் ஒரு கட்டை தேவாலயத்தை கொண்டு வாங்க, ஆசாரியன் கையில் கொடுங்க, அவன் வந்து தேவ சமூகத்தில் அதை வைத்து அசைவாட்டி அதை பிரார்த்தனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறார். இது அறுவடை பண்டிகை. தமிழர்கள் வந்து அறுவடை பண்டிகைன்னு கொண்டாடுறாங்கல்ல, பொங்கல் அப்படி மாதிரி அதை கொண்டாடுறாங்க. அதுக்கு அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க அறுவடை பண்டிகை. நமக்கு சபையில் என்ன பண்ணுவாங்க, அறுப்பின் பண்டிகை அப்படின்னு வைப்பாங்க. கிராமங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்களெல்லாம் ஒரு தென்னை மரம் வச்சு தேங்காய் பறித்தா முதலாவது தேங்காய் அதில் 1 2 5 தேவாலயத்தில் கொண்டு வந்து படைப்பாங்க. ஒரு முருங்கை மரம் வச்சு முருங்கைக்காய் பறித்தாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரே ஒரு மரம் நின்றால் கூட முதலாவது பறிக்கிறது தேவ சமூகத்தில் கொண்டு வந்து படைப்பாங்க. அதே மாதிரி தான் நெல் வந்துட்டால் நெல் படைப்பாங்க. ஒரு தோட்டத்தில் காய்கறி போட்டு வந்துட்டால் காய்கறியை படைப்பாங்க. மாமரத்தில் விளைஞ்ச மாங்காய் பறிக்கும்போது அதனுடைய பலனை கொண்டு வந்து படைப்பாங்க. தேவாலயத்தில் வந்து படைச்சி அதை ஊழியர்கள் பிளஸ் பண்ண பிறகு கடைசியில் அதை ஏலமிட்டு அந்த பணத்தை ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற காரியம். இதைத்தான் அப்போவே ஆண்டவர் சொல்லி வைத்தார், அந்த முதல் கதிர்க்கட்டை தேவ சமூகத்தை கொண்டு வாங்க. ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் தான் நிலங்களை ஆசீர்வதித்து பயிர்களை விளைய பண்ணி செழிப்பை தருகிறவர் என்பதை அறிந்து நம்ம துதித்து ஜெபிப்பதற்கு இந்த ஒழுங்கை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படி செய்கிறீங்களா, செஞ்சுருக்கிறீங்களா? தோட்டத்தில் நீங்கள் வந்து தென்னை தோட்டத்தில் தேங்காய் பறிக்கும்போது அதில் முதற் பங்கை பரலோகம் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்களா? வாழை தோட்டம் போட்டு வாழை கொலை வெட்டும் போது முதல் வாழை கொலையை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வச்சிங்களா? யோசித்து பாருங்கள். அப்போது முதலாவது படைப்பு தேவனுக்கு, முதல் இடம் ஆண்டவருக்கு தரணும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மாதம் முழுது வேலை செய்து சம்பாதிச்சுட்டு கொண்டு வரீங்கன்னு அந்த பணத்தை ஆண்டவர் பாத்தில் ஜெபிச்சுட்டு அதில் தசம பாகத்தை எடுத்து முதல் பங்கு ஆண்டவருக்கு கொடுப்பது. இது சபையில் ஊழியத்துக்கு சுவிசேஷ அறிவிக்க தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படன்னு ஒதுக்கி வைப்பது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார்.
இதை ஒழுங்காக கடைப்பிடித்தா பண பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்கும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? சும்மா பேருக்காக காணிக்கை பை வருதுன்னு ஒரு காசை போடுவது, ஒரு பணத்தை போடுவது, அப்படி அல்ல. நம்ம வசனம் சொல்லுகிறபடி இதை செய்யணும். அடுத்த ஒரு வசனம் பாருங்கள், 22வது வசனம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். மோசே மூலமாக ஆண்டு சொல்றார், முதல் அந்த கதிர்கட்டை ஆண்டோடைய சமத்தில் கொண்டு வந்து படைக்கணும், முதற் பலனை. ரெண்டாவது, நீ அறுவடை செய்யும்போது ஓரத்தில் இருக்கிற கதிர்களை அறுக்காமல் விட்டுரு. எல்லாத்தையும் ஒட்ட அறுத்து எல்லாம் எனக்கு தான் கொண்டு போகாத. அப்போ அப்படி சேர்த்து கதிர்களை கட்டும்போது சில மணிகள் செதறிடும், சில கதிர்கள் செதறி கிடக்கும். அதெல்லாம் நீங்கள் பொறுக்காத, விட்டுவிடு. ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டும், அவங்கள நான் போஷிப்பதற்கு இதை பயன்படுத்துவேன்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அப்போ நான் கிறிஸ்தவம் கிடையாது, பைபிள்லாம் தெரியாது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுக்கு வயல் நிலங்கள் உண்டு. அறுவடை டைமில் நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் வயலுக்கு போயிடுவோம். அங்கே ஏன்னு சொன்னால் அந்த அறுவடை பண்ணி கதிர்களை கட்டி களத்து கொண்டு வர பார்க்குறது சந்தோஷம், வயலில் போய் வேலை செய்கிறது. அப்போ அது மாத்திர இந்த களத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அரைப்படி நெல்லுக்கு மொச்சக்கொட்டை, கடலை இதெல்லாம் வச்சு விற்பாங்க. அதுக்காகவே போகிறது. நாங்கள் போய் வாங்கிட்டு போட்டு வாங்கி சாப்பிட்றது, அது கிராமத்தில் உள்ள ஒரு காரியம். அது மாதிரி இந்த வயல் நிலத்தில் அறுவடை செய்யும்போது நான் போயிருக்கிறேன். நான் போகும்போது அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கெட்டுவாங்க, அதை களத்து கொண்டு போவாங்க. சில செதறி கிடக்கும். நான் ஓடி அதை பொறுக்கிறது. நம்ம வயல் நிலத்தை செதறி கிடக்கிற கதிரண்ணி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பொறுக்கும்போது நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேர் எல்லாருமே ஆளுக்கு ஓடி பொறுக்கிறோம். அப்போது என்னுடைய பாட்டி சொன்னாங்க, அதை கீழே போடு. நான் ஏன் பாட்டி, இது நம்ம வயல் நிலத்தில் உள்ளது, சரியாக எடுத்து கெட்டலை தானே. இல்லை, அது கீழே போடு, அது மற்றவங்களுக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. என்னுடைய வயலுக்கு வெளியில் வரப்பில் சிலர் நின்று கொண்டிருந்தாங்க. வயசான தாய்மார், சில சின்ன பிள்ளைகள், சில பெண்கள், அவங்கெல்லாம் நின்று கொண்டிருந்தாங்க. அவங்களாம் யாருன்னா விதவைகள், அவங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது, சொந்தமாக விதைக்க ஒன்றும் கிடையாது. இது மாதிரி தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அவங்க நின்று கொண்டு இருந்தாங்க, 4-5 பேர். அவங்க சொன்னாங்க, அவங்களுக்காக இதை விட்டு விடணும். நம்ம கதிர்கட்டெல்லாம் எடுத்த பிறகு அவங்க பொறுக்கி கொள்ளுவாங்க, அது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்லி. அப்போ சரி பாட்டின்னு நான் போட்டுட்டேன். அப்போது நான் கிறிஸ்தவனாகி வேதத்தை வாசித்த போது இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் பாருங்களேன், ஏழைகள் மீது எவ்வளோ அக்கறை உள்ள ஒரு தேவன் பாருங்கள். நிறைய பேர் தங்களை அறியாமலேயே கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் கூட இதை பின்பற்றி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை அறிந்து அதை பின்பற்றணும். அப்போ ஒன்று, நம்ம வரக்கூடிய வருமானத்தில் கர்த்தருக்கு முதற் பலனை படைக்கணும். இன்னொரு பங்கு, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்ம உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். தேவன் அதில் கவனம் செலுத்த அந்த குடும்பங்கள் தான் தேவனால் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படும், முழுமையான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இந்த 2 மனதில் பதித்து கொள்ளுங்க. ஒருவேளை நிலம் இல்லை, அறுவடை பண்ணலை, வேலை செய்கிறீங்க, மாத சம்பளம் வருதில்லை, ஒரு பங்கை நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்ட சபைக்கு ஊழியங்களுக்கு கொடுங்க. ஒரு பங்கை ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 9-10 வசனம் பாருங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அதாவது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வேணுமா? நிறைய பேர் சம்பளம் வாங்குறது செலவுக்கு சரியாக போகுது, வட்டிக்கே போகுது, ஆசீர்வாதமே இல்லைம்பாங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவுடைய விருப்பம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தருவது. அப்போ ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அப்போ நம்ம 2 காரியத்தில் சரியாக இருந்தால் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஒன்று, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கர்த்தருக்கு கொடுக்கணும், அவருடைய ராஜ்யம் கட்ட. 2வது, ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான்
நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணினா அவர் உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஏழைகள் மீது கவனம் செலுத்தணும். பாருங்கள், அதே நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யணும். நீங்கள் சுயநலமா, நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் தலைமுறை, எனக்கு இந்த சுயநலமாக வாழக்கூடாது. என்னால் மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம், நான் யாருக்கெல்லாம் உதவியாக இருக்க முடியும், அதை யோசிக்கணும். அப்படி நீங்கள் ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், முடிந்த அளவு திராணிக்கு ஏற்றபடி, ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்தலாம் இல்லை, உனக்கு உள்ளதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லலை. அதாவது திராணிக்கு ஏற்றபடி நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அதே சமயத்தில் நிறைய கிறிஸ்தவ குடும்பம் இன்றைக்கி சாபத்துக்குள்ளாக இருக்க என்ன காரணங்களில் ஒன்று, நீதிமொழிகள் 28:27 பாருங்களேன், வசனம் பாருங்கள், 788வது பக்கம், 788 பழைய ஏற்பாட்டில். அதில் நீதிமொழிகள் 28:27 தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரர், ஏழைகள், விதவைகள், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது, நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன்றார். அதே சமயத்தில் இந்த ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கண்களை மூடிக்கொண்டால், அவங்களுக்கு உதவி செய்யாமல் சுயநலமாக இருந்தீங்கன்னா சாபம் வருமா. ஆண்டோடைய வசனம் அநேக சாபங்கள். இந்த சாபம் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்குது. நான் பார்த்தேன். பக்தியாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் சர்ச்சில் கொண்டு காசு போடுவாங்க. எதுக்கு? அவங்க பேர் வாசிப்பாங்கல்ல சர்ச்சில், அவங்க ஆசீர்வாதத்தை எடுப்பாங்க, அது போடுவாங்க. உடனே அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க பெருமை பேசுவாங்க. அதுக்காக ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாமல் இருக்கனால நிறைய குடும்பத்தில் சாபம் வந்து விடுகிறது. ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க, வியாபாரத்தை இழந்து போகிறாங்க, நஷ்டம் அடைகிறாங்க. அப்போ அந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அப்போ கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற முக்கிய செய்தி. எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எடுத்து வைத்து கொள்ளுங்க. இந்த 2 காரியத்துக்கு அர்ப்பணித்து கொண்டா நீங்கள் கேட்டுக்கொள்வதை ஆண்டவர் கட்டாயம் உடனே அருளை செய்வார். ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு முதலாவது 200 நிகழ்ச்சிகள் நம்முடைய இந்த குடும்ப ஆசீர்வாத நிகழ்ச்சி நடத்த தேவன் கிருபை கொடுத்தார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான காரியம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். உன்னுடைய விளைச்சல், வருமானத்தில், உன்னுடைய சம்பாத்தியத்தில் முதல் பங்கு ஆண்டவர் கொடுத்துடணும். அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், அவருடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் 2வது ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கரத்தை நீட்டணும். இந்த 2 செய்தீங்கன்னா நீங்கள் செழிப்பார்ப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அதுதான் உங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு, பிஸ்னஸுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படியே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த 200வது நிகழ்ச்சிக்காக நாங்களும் உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக 200 வாரங்கள் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தை நடத்தி லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, லட்சக்கணக்கான குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவங்கள் ஆசீர்வதிக்கப்பட பயன்படுத்திய அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இது உம்முடைய கிருபை, இது உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு நீர் பேசினீரே ஆண்டவரே, எங்களுடைய வருமானத்தில் முதற் பலனை உமக்கு நாங்கள் படைக்கணும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய சபை ஊழியங்கள் நடக்க, சுவிசேஷ ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், ஆண்டவரே ஆலயங்கள், கட்டுமானங்கள் எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் நடக்க என்னுடைய பங்கை நான் கொடுக்க, எங்கள் பங்கை கொடுக்க அர்ப்பணிக்கிறோம். அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஏழைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவங்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய எங்கள் அர்ப்பணிக்கிறபடியால் நீர் வாக்கு கொடுத்தபடி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறீர், வருமானத்தில் தருகிறீர். ஸ்தோத்திரம். என்னுடைய நிலங்களை ஆசீர்வதித்து நீர் செழிக்க பண்ணுகிறீர், பெருக பண்ணுகிறீர். ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்களுடைய பாதத்தில் வச்சிருக்கிறோம்.
இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, இந்த தேவையை சந்திங்க, இந்த குறைவை நிறைவாக்குங்க. இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த காரியத்தில் விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பூரணமாய் நிரம்பி வெளியேட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் தொடர்ந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Sister Mary Santiago and family, Chennai. Happy birthday, Sister Jacinta. சங்கீதம் 20:4 படி, கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சிஸ்டர் கிறிஸ்டி ஜெயபால் அண்ட் ஃபேமிலி, புதுக்கோட்டை. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் ஜெலீனா கேத்ரின். உபாகமம் 28:11 படி, உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. பிரதர் ஜஸ்டின் திரவியம் அண்ட் ஃபேமிலி, சிந்தாமணி. எரேமியா 33:6 படி, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக. மிஸ்டர் அருண்குமார் பால் அண்ட் மிஸ்ஸஸ் எலனா சோஃபி, தஞ்சாவூர். யாத்ராகமம் 14:13 படி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பிரதர் கணிக்கராஜ் ரேவதி அண்ட் ஃபேமிலி, சித்தூர். 2 ராஜாக்கள் 3:17 படி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் சாந்தி தேவராஜ் அண்ட் ஃபேமிலி, ஷிமோகா. 2 சாமுவேல் 7:29 படி, உங்களின் வீடு என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் பாலசுப்ரமணியன் அண்ட் ஃபேமிலி, பாளையங்கோட்டை. யோவேல் 2:26 படி, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.